ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. டே 1, டே 2 எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? அதில் நடத்தின எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹோம்ஒர்க் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. வெரி குட். தொடர்ந்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ரொம்ப பொறுமையாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல, கற்றுக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க. அப்போ தான் உங்களால் ஆங்கிலத்தில் பேச முடியும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் நேற்று டே 3யோடது வரல அப்படின்ட்டு. அதாவதுங்க, திங்கள் செவ்வாய் புதன் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான நேரம். அடுத்து வியாழன் வெள்ளி 2 நாள் தொடர்ந்து கிளாஸ் இருக்கும். சனி ஞாயிறு இந்த வாரம் ஃபுல்லாக படித்தது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரம். சரி, அட் அ ஸ்டேஜ் மண்டே டு சாட்டர்டே எடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஐ நீட் டு கிவ் யூ சம் பிரேக் டைம், ரைட்? அதனால தான் இடையில கொஞ்சம் கேப் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ரைட். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மெயின் வேர்ப். லாஸ்ட் கிளாஸில் பி வேர்ப் பார்த்தோம். இந்த கிளாஸில் மெயின் வேர்ப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமான டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கிறிஸ்டல் கிளியராக எங்கெங்கே நம்ம எதை யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ண என்ன அர்த்தத்தில் வருது அப்படிங்கிறத பேசிக்லேருந்து அழகாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கற்றுக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்கேஸ் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மீதி டே 1, டே 2ல் என்னென்ன நடத்தியிருக்குமோ அதையும் போயிட்டு பார்த்து அதில் இருக்கிற ஐடியாஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இப்போவே வீடியோ லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான ஐடியாஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜை கற்றுக்கும் பொழுது டென்ஸ் அப்படிங்கிறத மைண்டுக்குள்ளே வச்சுட்டு கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இங்கிலீஷில் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உண்மை. ஏன் இங்கிலீஷில் பேச முடியாது அப்படின்னா டென்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸ், அவ்வளோதான். டென்ஸ் அப்படிங்கிறது ரூல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த டென்ஸில் இந்த சென்டென்ஸ் வரும், இந்த சிச்சுவேஷனை சொல்கிறதுக்கு இந்த டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அது எங்கே உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா எக்ஸாம்ஸில் சில கீவேர்ட்ஸை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த டென்ஸ் தான் இதுக்கு வரும், இந்த டென்ஸில் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணி மார்க்கை வாங்கிக்கலாம். ஸ்போக்கனுக்கு வேலைக்கு ஆகாது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு போனேன். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஜன் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டு இருந்துச்சு. சரிங்களா? பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அந்த கடையில் நான் உட்காந்துட்டு ஒரு டீயை வாங்கி குடித்தேன். குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். இப்போ நான் சொன்ன எதுவுமே நடக்கலை. ஆனால் இப்போ நான் சொன்ன இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே நான் சொல்லும் பொழுது உங்கள் மைண்டு நேற்று வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போனேன் வென்ட்டு, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். அப்போ பாஸ்ட்டுன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வரும், அதனால தான் டேவிட் வந்து அங்கே போனார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வருது இப்படின்னு உங்கள் மைண்டு யோசிச்சுதா? நான் நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னதுமே டக்குன்னு மீனிங்கை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா என்ன டென்ஸில் வந்துச்சு, எதுக்கு போனார், என்ன ரூல்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போது நம்மளோட லாங்குவேஜை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக மீனிங்கை மட்டும் எடுத்துக்கிறீங்களோ அதே தாங்க மற்ற லாங்குவேஜில் நீங்கள் பண்ணணும். அதை மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நம்ம லாங்குவேஜை கற்றுக்கும் போது இல்லை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு அப்ரோச்சு, பிற மொழியை பார்க்கும்போது இன்னொரு அப்ரோச். அப்புறம் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேச முடியும்? இதுதான் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. டென்ஸ் அப்படிங்கிறது லாங்குவேஜில் இருக்க முக்கியமான ஒரு அங்கம் தான். ஆனால் அந்த அங்கத்தை தான் வச்சுட்டு நம்ம பேசணுமான்னு கேட்டால் கிடையாது. புரியுதுங்களா? அர்த்தம் தான் வேணும். அது என்ன டென்ஸாக வேணும் இருந்துட்டு போகுது. உங்களுக்கு டென்ஸே தெரிலையா? ஐயோ, நீங்கள் தாங்க எனக்கு தேவையான கேண்டிடேட்டு. எனக்கு டென்ஸே தெரியாது, நீங்கள் தான் எனக்கு வேணும். டென்ஸ் உங்களுக்கு தெரில அப்படின்னா உங்களை ஈஸி என்ன பண்ணிடலாம்னா இங்கிலீஷில் பேச வச்சிடலாம். டென்ஸு தெரிஞ்சுதுன்னா கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ் நான் சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு சென்டென்ஸ் நான் எழுதும் போதும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டென்ஸோட ரூல்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பீங்களே தவிர மீனிங்கை பார்க்க மாட்டீங்க. நான் நிறைய பேர்த்திட்ட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்துட்டு இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன தெரியுமா யோசிப்பேன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மீனிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணால் தான் நான் பேசுகிறது என்ன, நான் என்ன கதறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தயவு செய்து அர்த்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இதைத்தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன். நீங்கள் டென்ஸை படிச்சிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, இட் இஸ் இம்பாசிபிள் தட் யூ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இட் இஸ் இம்பாசிபிள்.
Mark my word, it is impossible. Okay, unless you understand the meaning and how the sentences are being delivered from Tamil to English, you won't understand the language. You cannot speak. இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழ்லேருந்து எப்படி இங்கிலீஷ்க்கு அந்த வார்த்தை மாறுது அப்படிங்கிறத அர்த்தத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா எப்பயுமே பேச முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ ஒரு பொலிவை முடிச்சுக்கிறேன், இங்கே வந்துடலாம். பாருங்கள், ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சரு. நண்பர்களே, இன்றைக்கி நாம் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரும். அதாவதுங்க, வேர்பை ரெண்டாக பிரிச்சுட்டேன். நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருக்கோம். அதில் வந்து பி வேர்பை விட்டுடலாம். சரிங்களா? பி வேர்பு வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு. மெயின் வேர்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிச்சுட்டோம். எப்படி பிரிச்சுருவோம் அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய வேர்பு அது ஒரு ஃபேமிலி, ஹேவ் ஹேஸ் வருது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபேமிலி. அப்படின்னா மொத்தமாக நம்மக்கிட்ட 12 டென்சஸ் இருக்குது. 12 இருக்குது. 12ல் 6 பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டுக்குள்ளே வந்துடும். 6 பர்ஃபெக்ட்டு. அதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இந்த கண்டினியூஸ், நார்மல் பர்ஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு 6 இருக்குது. அதை தவிர மீதி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட், பாஸ்ட்டு, ஃபியூச்சர், இந்த மாதிரி சிம்பிளாக வர்றது பார்த்தீங்களா, இந்த ப்ரெசென்ட், பாஸ்ட் இது கூட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 6 நம்ம பார்க்க போகிறோம். அதனால ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தைகளே இன்றைக்கி இந்த போர்டில் இருக்காது, இருக்க போகிறதும் கிடையாது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ரெசென்ட்டு, பாஸ்ட்டு, ஃபியூச்சரு, இந்த 3ஓட கண்டினியூஸ் டென்ஸ் இதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ரைட். இப்போ நல்லா கவனிக்கணுங்க. ப்ரெசண்ட்டில் நாம் டூ, டஸ் அப்படிங்கிற வார்த்தை வச்சுருக்கோம். பாஸ்ட்டில் டிட்டுங்கிற வார்த்தை வச்சுருக்கோம். இது எதற்காக இருக்கிறது அப்படிங்கிற சொல்லிட்டு நான் வந்துடுறேன். இப்போ பாருங்கள் என்னென்ன வேர்பெல்லாம் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஏன் அப்படின்னா, ப்ரெசண்ட் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை V1ன்னு சொல்கிறோம். V1, பாஸ்ட்டை V2ன்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த வினையுடைய 2வது நிலைமை, 2வது ரகமாக, வடிவமாக, சம்திங் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் தமிழில். ஓகே, செகண்ட் ஃபார்மு. இது ஃபஸ்ட்டு ஃபார்ம் V1. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பீக்குன்னு இருக்கா? இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ஸ்பீக்னா V1. ஏன் அப்படின்னா அது ப்ரெசென்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்டாண்டர்டாக எல்லா நாளும் படித்து வச்சுருக்கிறீங்க, காலங்காலமாக ட்ரெடிஷ்னலாக படித்து வச்சுருக்கீங்க. ஸ்போக் அப்படின்னால உங்களுக்கு தெரியுது V2. வாக் V1, வாக் V2. ஜம்ப் V1, ஜம்ப் V2. இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகலாம். அதோட அர்த்தத்துக்கு நான் அப்புறம் வரேன். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே வாங்க, இந்த ஸ்பீக் அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம் என்ன? பேசு. ஓகே, வாக் அப்படின்னா நட. ஓகே, ஜம்ப் அப்படின்னா குதி. சி அப்படின்னா பாரு. கோ அப்படின்னா போ. இப்படிலாம் நம்ம படித்து வச்சுருக்கோம். நல்லா கவனிக்கணுங்க. இது என்ன வார்த்தையாக வேணால் இருந்துட்டு போட்டோம். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சொல்லும் பொழுது அந்த செயலை செய்ய தானே சொல்கிறீங்க. கரெக்டு தானே? ஸ்பீக் அப்படின்னா பேசும் அந்த செயலை செய்தல். வாக் அப்படின்னா நடக்கும் அந்த செயலை செய்தல். ஜம்ப் அப்படின்னா குதிக்கும் செயலை செய்தல். ஸ்லீப் அப்படின்னா உறங்கும் செயலை செய்தல். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. எல்லா வேர்ப்லேயுமே அந்த செயலை செய்தல் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே ஒட்டிகிட்டு இருக்கு. கரெக்டு தானே? உள்ளுக்குள்ளேயே ஒட்டிகிட்டு இருக்கு. எப்படி எல்லா பி வேர்ப்ஸ்குள்ளே இரு அப்படிங்கிற வார்த்தை ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி எல்லா மெயின் வேர்ப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா செய் அப்படிங்கிற வார்த்தை ஒட்டி கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லா ஆக்ஷனை செய்ய தான் முடியும். அதனால தான் இந்த டூ, டஸ் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா வேர்புக்குமே ரூட் வேர்பாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். டூ, டஸ்ஸுக்கு இதுதான் ரூட்டு. சரிங்களா? அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த டூ, டஸ்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்பயுமே ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் வரும். நல்லா கவனிக்கணும், ப்ரெசண்ட்டில் மட்டும்தான் வரும். அதுவும் ஹீ, ஷீட் அப்படிங்கிற சிங்குலருக்கு அடுத்து மட்டும்தான் வரும். ஹீ, ஷீட் அடுத்து இந்த பர்டிகுலர் டஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். அது நீங்கள் ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ்ன்னு சொன்னாலும் சரி, எந்த வேர்பு வந்தாலும் அந்த வேர்பு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஹீ இருந்துச்சுன்னா ஸ்பீக்ஸ், எஸ்ஸை சேர்த்திட வேண்டியது தான். ஏன் அப்படின்னா இங்கே டூ இருக்குங்களா, டூ கூட என்ன பண்ணியிருக்கோம், இஎஸ் சேர்த்திருக்கோமா, அவ்வளோதான். அதுதான் இதற்கும் அதற்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இங்கே வெறும் டூ இருக்குது, இங்கே இஎஸ்ஸை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கோம். அப்போது டூ கூட இஎஸ் இங்கே நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்னா இந்த டஸ் வரக்கூடிய எந்த வார்த்தைகளாக வந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த பர்டிகுலர் வேர்பு கூடயே நம்ம என்ன பண்ணணும், எஸ் சேர்க்கணும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, எல்லா இடத்துல எஸ் போட்டால் கோக்கு மட்டும் ஏன் இஎஸ் போட்டால் நீங்கள் கேட்பீங்க. இங்கே வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படி இங்கே டூக்கு அடுத்து என்ன வார்த்தை இருக்குது, என்ன லெட்டர் இருக்குது, ஓ இருக்கா. ஜிக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்குது, ஓ இருக்கா.
அப்போது ஓக்கு அடுத்து இஎஸ் சேர்த்து இருக்குமா, அங்கே ஓ இருக்காதனால இஎஸ் சேர்த்தி விட்டேன், அவ்வளோதான். டூ கோ ஒரே மாதிரி தான் வருது. ஓகே, நிறைய இடத்துல இது வந்து ஒரு ஸ்பெல்லிங் ரூலு. நான் சும்மா இங்கே உங்களுக்கு புரியறக்கா இப்போ நான் சொன்னேன். ஸ்பெல்லிங் ரூல் எடுத்துட்டோம்னா நிறையா போகும், வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு இதே போதும். வாங்க, அப்போது இந்த மாதிரி ஹீ ஷீட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ்ஸை சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மற்றது என்ன இருக்குது பாருங்கள். டூக்கு யாராவது தெரியுமா வருவா? டூக்கு ஐ வி யூ இது இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். பாருங்கள், ஐ டூன்னு தான் சொல்லணும். அப்போது ஐ ஸ்பீக், ஐ வாக், ஐ ஜம்ப், ஐ சி, ஐ கோ. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸை எழுதணும். ஸ்டார்டிங் இருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஹீ ஷீட்டுக்கு அடுத்து எஸ்ஸை கரெக்டாக போட்டு பேசி பழகுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது பேச மாட்டாங்க, ஏன்னா ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ராப்பரான ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிங்கன்னா எஸ்ஸை சேர்த்து போட்டு பேசி பழகிடலாம். எப்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் தான் அங்கே இருக்குது. அதனால பாஸ்ட் பாருங்கள், டிட் அப்படிங்கிறது டூவோட பாஸ்ட் டென்ஸ். அப்போ எந்த பாஸ்ட் வினை சொல்லாக இருந்தாலும் அதில் டிட் அப்படிங்கிற ரூட் வேர்டு அப்படியே இருக்கும். டிட் அப்படின்னா பாருங்க, செய்த அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். செய்த அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு உங்களால் ஈஸியாக மாற்ற முடியும். சரிங்களா? பாருங்களேன், ஸ்பீக் பேசு. அந்த பேசு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எந்த நவுனை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுங்கிற வார்த்தை மாறும். எழுதலாமா? வாங்க, இப்போ என்ன பண்ணுறேன், ஹீ எடுத்துக்கிறேன். ஹீக்கு என்ன போடணும்? ஸ்பீக்ஸ்ன்னு போடணும். ஓகே, அப்போது ஹீ யார்? அவன். சரிங்களா? அவன் என்ன செய்கிறானாமா ஒரு வேலையை செய்கிறான். இப்படிதான் சொல்லுவான், அவன் ஒரு வேலையை செய்கிறான். ஓகே, இதுதான் பேசிக்காக இருக்க அர்த்தம். அவன் செய்கிறான், ஒரு வேலையை செய்கிறான். அவன் செய்கிற வேலை என்ன? ஸ்பீக் பேசு. இந்த செய்ன்னு இருக்க அந்த செய்ய மட்டும் தூக்கிட்டு பேசுன்னு போடுங்க. பேசுகிறான், அவ்வளோதான். இப்படி தான் சென்டென்ஸ் அமையும். அவன் பேசுகிறான், அவன் ஒரு வேலையை செய்கிறான். என்ன வேலையை செய்கிறான்? பேசுகிறான். ஷீ வாக்ஸ், அவள் நடக்கிறாள். ஏன்னா ப்ரெசண்ட்டில் இருக்க, அப்போ நடக்கிறாள். புரியுதுங்களா? அந்த மீனிங்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து பாருங்கள், ஜம்ப்ஸ் குதிக்கிறாள். பூனையாக இருக்குது, ஏன்னா பூனை வந்து இட்டுக்குள்ளே வந்துடும். பூனை குதிக்கிறது. கேட் ஜம்ப்ஸ் குதிக்கிறது. அந்த இருக்கிறது அப்படிங்கிற சவுண்டு வந்துடணும். புரியுதுங்களா? அப்போது மெயின் வேர்பில் வரக்கூடிய அந்த வார்த்தை எந்த வார்த்தை? நட, போ, வா, இந்த மாதிரி இருக்க வார்த்தை கூட நம்ம பி வேர்பில் இருக்க இருக்கிறான், இருக்கிறது, அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அதுதான் ஆளோட அர்த்தத்தை கொடுக்கும். அந்த நவுனுக்கான அர்த்தத்தை சேர்த்து விட்டிங்கன்னா மீனிங் வந்துடும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். பாருங்கள், வாக். ஓகே, இது நான் நடக்கிறேன், நாங்கள் நடக்கிறோம், யூ நடக்கிறாய், தே அவர்கள் நடக்கிறார்கள். அவ்வளோதான். அவங்களுக்கு பின்னாடி என்ன வராது? எஸ் வராது. இவங்களுக்கெல்லாம் டைரெக்டாக என்ன வேர்ப் இருக்கோ அப்படியே நீங்கள் எழுதிட்டு போயிடலாம். அதே பாருங்கள், இங்கே டிட்னா செய்த, ஸ்போக் பேசு, ஸ்போக் பேசு அப்படின்னு அர்த்தத்திலிருந்து என்ன பண்ணணும்? பாஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ பாருங்க, செய்த, அப்போ ஒரு ஆக்ஷனை செஞ்சான் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பீக் அப்படின்னா பேசு, ஸ்போக் அப்படின்னா பேசியேன்னு வரணும். அந்த பேசிய அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசினான் அப்படிங்கிற மீனிங் எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா பேசிய ஆக்ஷன், அது செஞ்ச ஆக்ஷன். ஓகே, பேசினான், போனான், வந்தான், அந்த மாதிரிங்கிற மீனிங்கில் வந்துடணும். எப்படி? வந்தான், போனான், சாப்பிட்டான், அப்புறம் என்னது, குதிச்சான், பறந்தான், என்னை வந்து திட்டுனா, இந்த மாதிரி நான் இந்த சவுண்டில் வந்துட்டாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். நடந்த சம்பவம், முடிஞ்சு போச்சு. இறந்த சம்பவம், அதான் இறந்த காலம்னே சொல்லுவோம் பாஸ்ட். அப்போ அந்த டோனில் தான் எல்லாமே வரும். வாக்டு, நடந்தார்கள். ஓகே, அப்படின்னா இப்போ கிடையாது, பாஸ்டில் அந்த வேலை நடந்தது. இப்போ நடந்தார்கள்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்லணுமா? இப்போ கிடையாது, பின்னாடி அப்படின்ட்டு. நடந்தார்கள்னு சொன்னாலே உங்களுக்கு புரியும். நான் இதுக்கு டென்ஸை பற்றி பேசணும், எந்த காலம்னு பற்றி நான் இதுக்கு சொல்லணும்? பாருங்கள், ஜம்ப்டு குதிச்சாங்க, ஜம்ப்டு அப்படின்னா குதிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியுது. புரியுதுங்களா? அப்போ ஜம்ப்டு அப்படிங்கிற வார்த்தை பாஸ்டில் இருக்குது. எப்படி பாஸ்டில் இருக்குன்னா அந்த ஈடி மட்டும் சேர்ந்து வரும். ஓகே, அப்போ எங்கெங்கெல்லாம் ஈடி சேர்ந்து வருதோ அது எல்லாமே ரெகுலர் வேர்பு. ரெகுலர் என்னது? ரெகுலரு இருக்கிற வேர்பு கூட அப்படியே ஈடிங்கிற வார்த்தையை போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. வேறு எதையுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஈடி போட்டால் வேலைக்கு ஆகாது. இங்கே பாருங்கள், ஸ்பீக்குன்னு இருக்கா,
ஸ்பீக்குடுன்னு போட்டிங்கன்னா மீனிங் வராது. பாருங்கள் ஸ்பெல்லிங் மாறுதா? அப்போ இது இர்ரெகுலர் வெர்பு. அப்போது நீங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் தெரியுமா? இர்ரெகுலருக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்போக்கனுக்கு அதிகமாக நாம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப்ஸ் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அதிக ஆக்ஷன்ஸ் இர்ரெகுலரில் தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ தூக்கி போட்டு பிடிக்கிறேன். இந்த பிடி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லலாம்? கேட்சுன்னு சொல்லுவீங்க. 3 ஃபார்ம் எடுத்து பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். சாப்பிடு, தூங்கு, வேறு என்ன இருக்குது? பார், பேசு, எழுது, எடு, போ, வா, எத்தனை இருக்குது. எல்லாமே பேசிக்காக நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய காமன் வேர்ப்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இர்ரெகுலரில் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். பாருங்கள், சி அப்படின்னு இருக்குது, அங்கே சான்னு மாறுது, கோன்னு இருக்குது, வெண்ட்டுன்னு மாறுது. ஓகே, ரைட். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டூ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வில்லுங்கிற வார்த்தை மட்டும் சேர்த்தால் போதும். வில் டூ. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. வில் டூ. சரிங்களா? ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி V3க்கு போயிடக்கூடாது மக்களே. அது V3 வேறு, ஃப்யூச்சர் வேறு. ஓகே, வில் டூ அப்படின்னு போட்டாலே போதும். அப்போது இந்த வில் டூ இருக்குது பார்த்தீங்களா, டூக்கு பதிலாக இந்த டூ எதில் வருது? இங்கே பாருங்கள், V1ல் தானே வருது. அப்போது இந்த டூக்கு பதிலாக நீங்கள் என்ன வேர்பை போடுறீங்களோ அந்த வேர்பை போட்டால் போதும். வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம். வில் ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் இப்படி போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸு ஓவர். அவ்வளோதான், ஃப்யூச்சர் டென்ஸு முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள், வில் டூ வேறு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வில் ஸ்பீக். வில் ஸ்பீக்னா ஃப்யூச்சரில் அவன் அந்த வேலையை செய்வான், ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வில் ஸ்பீக். ஐ வில் ஸ்பீக், நான் பேசுவேன். ஹீ வில் ஸ்பீக், அவன் பேசுவான். அப்போ நல்லா கவனிக்கணுங்க. ப்ரெசண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா டஸ்ஸு வருது. பாஸ்ட்டுக்கும் சரி ஃப்யூச்சருக்கும் சரி இந்த வேரியேஷன்ஸே கிடையாது. பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி எல்லா ப்ரொனவுன்ஸுக்கும் ஒரே ஃபார்மு தான். அது டிட்டு அண்டு வில் டூ. அது எந்த விதத்துலையும் மாறாது. புரிஞ்சுங்களா? இதுதான் பேசிக். நீங்கள் ஒரு டென்ஸாக இருக்கட்டும், ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கட்டும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3 காலத்துக்கும் ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா இதுதான் பேசிக். ரைட். அடுத்து வாங்க, முக்கியமான ஆட்கள் டிரான்சிட்டிவ் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ். இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இந்த டிரான்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னது? கடத்து அப்படின்னு அர்த்தம். கடத்து அப்படின்ட்டு. அப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷனை நீங்கள் கடத்தும் பொழுது அந்த ஆக்ஷன் அடுத்து இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போய் விழுகணும். இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னா இதை ரிசீவ் பண்ணிக்கணும். அப்படி எந்தெந்த ஆக்ஷன் எல்லாத்தையுமே ஆப்ஜெக்டால் ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய ஆக்ஷன்ஸாக இருக்கோ அது எல்லாமே டிரான்சிட்டிவ் வேர்ப். ஒரு சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியாது. சொல்லட்டுமா வேணாம்? இங்கே பாருங்களேன், ஸ்லீப். ஸ்லீப் அப்படிங்கிற இந்த ஆக்ஷனை மற்றவங்களால ரிசீவ் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், கிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறேன். கிவ் அப்படிங்கிறத மற்றவங்களால ரிசீவ் பண்ண முடியுமா? முடியும். ஐ கிவ் ஹிம் அ பென். ஐ கிவ் ஹிம் அ பென் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கிவ்ங்கிற பர்டிகுலர் ஆக்ஷன் மற்றவங்களால ரிசீவ் பண்ண முடியும். ஏதோ ஒரு ஆக்ஷனாகவும் சரி இல்லை பொருளாகவும் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. ஐ ஸ்லீப் ஹிம். ஐ ஸ்லீப் ஹிம்னா நீ அவனை தூங்க வைக்கிறியா, இல்லை நீ வந்து என்ன பண்ணுறது, உன்னோட ஸ்லீப் அப்படிங்கிற உன்னோட ஆக்ஷனை அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியா? இது மீனிங்கே இல்லையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சொல்கிறது? வராது. புரியுதுங்களா? அப்போது என்னென்ன ஆக்ஷனை நாம் ஒரு பொருள் மீது கடத்த முடியுமோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்சிட்டிவ். எதை கடத்த முடியாதோ அது இன்ட்ரான்சிட்டிவ். இன்னும் பார்த்தீங்கன்னா கிராமரியன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எந்தெந்த சென்டென்ஸுக்கு நீங்கள் வாட் அப்புறம் ஹூம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கிறதோ அது எல்லாமே டிரான்சிட்டிவ். பதில் கிடைக்கலையே அது இன்ட்ரான்சிட்டிவ். ஓகே, பாருங்கள், ஐ கேவ் ஹிம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐ கேவ் ஹிம் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஐ கேவ் ஹிம் அப்படின்னா கேவ்னா இதில் வருது, இங்கே பாருங்கள், பாஸ்டில் வருது. கிவ், கேவு. அப்போ கேவ் அப்படின்னா கொடுத்த அப்படின்னு வரணும். பாஸ்ட் கொடுத்த. இங்கே யார் இருக்கா? நான். அப்போ கொடுத்தேன் பாஸ்டில் இருக்குது. ஓகே, நான் அவனுக்கு கொடுத்தேன். அவ்வளோதான். நேற்று பார்த்தோம்ல சென்டென்ஸ் ஐவிடிஓவில் பார்த்தோம்ல, பாருங்கள், நான் அவனுக்கு கொடுத்தேன்.
சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கேள்வி கேட்குறோம். வாட்டை வச்சு கேளுங்க. நான் அவனுக்கு கொடுத்தேன். இப்போ என்ன அப்படிங்கிறத அந்த வாட்டோட அர்த்தம். நீங்கள் அதை வச்சு கேள்வி கேட்க முடியுமா முடியாதா? நான் அவனுக்கு கொடுத்தேன். என்ன கொடுத்த? என்ன கொடுத்த? கேள்வி வருதா? அப்போ வாட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் வார்த்தையோ இல்லாட்டி ஹூம்ங்கிற வார்த்தையோ நீங்கள் இதில் அப்ளை பண்ணீங்கன்னா கேள்வி உருவானால் அந்த கேள்விக்கு பதிலும் இருக்குமானால் அது ட்ரான்சிட்டிவ். ஓகே, அடுத்து பாருங்க, இங்கே எழுதுறேன். ஓகே, ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. நான் அமைதியாக என்ன வருது, உறங்குகிறேன். உறங்குகிறேன் ப்ரெசன்ட்ல இருக்கு. தூங்குறேன் அப்படின்னு அர்த்தம். உறங்குகிறேன், உறங்குறேன்னு போட்டேன், விடுங்க பரவாயில்ல, கண்டுக்காதீங்க. உறங்குறேன், ஓகே, தூங்குறேன். ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. இப்போ நல்லா கவனிக்கணுங்க, இந்த வாட் அப்படிங்கிற வார்த்தை தூக்கி அங்கே போடுங்க. என்ன தூங்குற? என்ன தூங்குறேன்னு கேட்டால் கரெக்டாக வருமா? எங்கே தூங்குறேன்னு கேட்டால் கரெக்டாக வருமா? எப்படி தூங்குறேன்னு கேட்டால் கரெக்டாக வருமா? ஏன் தூங்குறேன்னு கேட்டால் கரெக்டாக வருமா? நான் வாட்டை தவிர மீதி என்னென்னு சொல்லணும் எல்லாத்துக்குமே மீனிங் வரும், ஆன்சர் வரும். வாட்டை போட்டிங்கன்னா மீனிங் வராது. புரியுதுங்களா? ஹூம் போட்டிங்க அப்படின்னா தூங்க வராது. ஐ ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. யாரை நீ தூங்குகிறாய் வருமா? வராது. ஸோ இதுதான். ஓகே, ஸோ நாம் செய்கிற ஆக்ஷனை ரிசீவ் யார் பண்ணிக்கிறாங்களோ, ரிசீவ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட் இருந்தால் ட்ரான்சிட்டிவ், இல்லையா இன்ட்ரான்சிட்டிவ். புரியுதுங்களா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில சமயங்களில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி பர்டிகுலர் வேர்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சங்கட்டமே படாமல் ஒரு ஆப்ஜெக்டை போட்டு விட்டுருவீங்க. விட்டுறா யார் கண்டு போகிற பேசி விடு அப்படின்ட்டு. அந்த தப்பு வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியும், ஆமாடா நம்ம போடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்டு டேவிட் சொன்னா அப்படி இல்லை, கிளாஸில் சொன்னார்ல போடக்கூடாதுன்னு, போடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, அண்ட் இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து கண்டினியூவஸ், அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெசன்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெசண்ட்டு, நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், போகிறேன், வரேன் அப்படின்ட்டு நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆக்ஷனை ரிப்பீட்டடாக வழக்கமாக செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதற்கு நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஒரு சென்டென்ஸை சொல்கிறீங்கன்னா நீங்கள் வழக்கமாக அந்த ஆக்ஷனை செஞ்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, திரும்ப திரும்ப செய்கிறீங்க, நாட் கண்டினியூஸ்லி பட் ரிப்பீட்டட்லி. கண்டினியூஸ் வேறு, ரிப்பீட் வேறு. ஓகே, இப்போ செய்கிறீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப செய்கிறீங்க, நாளைக்கு செய்கிறீங்க, அது வந்து ரிப்பீட்டு. கண்டினியூஷனுங்கிறது தொடர்ச்சியாக செய்தல். அப்போது இன்றைக்கும் செய்கிறோம், நாளைக்கும் செய்கிறோம், நாளானிக்கும் செய்கிறோம் அப்படின்னா வழக்கமாக நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து இந்த ரூலே உங்களுக்கு தெரியும், சிம்பிள் ப்ரெசென்ட்னா வழக்கமாக செய்தல், அதை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா நான் என்னோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் எவ்ரிடேயில் திருப்பி 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 செய்கிற ஆக்ஷனுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட்டையும், ஒரு நேரத்தில் சும்மா அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் ஒரு ஆக்ஷனை செய்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக செட் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷில் பேசணும் தானே? பேசணுமா வேண்டாமா? பேசணும் தானே? அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களால் பேச முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போது இது இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ கண்டினியூஸை பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்ணலான்னா, அப்போ ஒரு சில சென்டென்சஸ் பார்க்கலாம். ஓகே, இதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். 6 டென்ஸு காலி. 6 டென்ஸ் இன்றைக்கே முடிஞ்சுது. நாளைக்கு அந்த ஹேவ் ஹேஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதில் 6 12 டென்ஸும் முடிஞ்சுது. அதுக்கு பெரிய ஒரு பொட்டை வச்சுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம கண்டினியூஸ் வந்துடலாம். இந்த கண்டினியூஸ் டென்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அதோட ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம், ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இருக்க எல்லா சென்டென்ஸுமே ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும். ஓகே, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்டு பாஸ்ட்டு, தேர்டு ஃப்யூச்சரில் இருக்குது. நான் ஒரே ஒரு ரூலை மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாலே போதும். சரிங்களா? என்னென்னா, ப்ரெசென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்ஷனை நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, பீரியடுக்கலாம் இன்றைக்கி பண்ணுறீங்க, 2 நாள் கழிச்சு பண்ணுறீங்க, மறுபடியும் 2 நாள் கழிச்சு பண்ணுறீங்க, அதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் தான். ஏன்னா ரிப்பீட்டடாக நடக்குது இல்லை, ரைட்? அதுவே பாஸ்ட்டில் ரிப்பீட்டடெல்லாம் தேவையில்லை, ஒரு டைம் பண்ணாலே போதும். ஏன்னா பாஸ்ட்டில் நீங்கள் ஹேபிட்டாக ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வேறு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, நிறையா இருக்குது. பாஸ்ட்டில் நம்ம வழக்கமாக செய்த செயலை சொல்வதற்கு வேறு இருக்குது, அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷனை ஒரு டைம் செஞ்சீங்க கடந்த காலத்தில் அப்படின்னா, கடந்த காலம்னு என்ன, நேற்று முந்தானத்து கிடையாது. போன ஸ்லைடு வந்துச்சா, அதுவே பாஸ்ட் டென்ஸ் தான். புரியுதுங்களா?
அப்போது கொஞ்சம் செத்து போன இந்த டைம் இருக்குது பாருங்கள், அந்த டைமில் நம்ம என்னென்ன ஆக்ஷன் பண்ணமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் V2 போட்டு பேசுங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ அதிலிருந்து எப்போ வரைக்கும் எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃப்யூச்சருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கவுண்ட் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் டோன் எப்படி வரணும், இப்போ நான் செய்கிறேன், செஞ்சேன், செய்வேன், இப்படி தான் டோனில் வரணும். சரிங்களா? ப்ரெசண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மீனிங் எடுத்துக்கணும், நீங்கள் எல்லா நாளுமே அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப வாடிக்கையாக ரெகுலராக செய்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? வாங்க. ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங். ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த மார்னிங்கை தூக்கிடுறேன்னு வச்சுக்கோங்க. ஐ ட்ரிங்க் காஃபி அப்படின்னாலும் நீங்கள் பொதுவாக எப்பயுமே காஃபி தான் குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதா? ரைட். ஐ ட்ரிங்க் காஃபி எவ்ரி மார்னிங், அதாவது ஒவ்வொரு நாள் காலையிலையும், அதாவது எவ்ரி மார்னிங் நீங்கள் பதிலாக நான் தினமும் போட்டிருக்கேன். அர்த்தம் ஒன்று தான். நான் ஒவ்வொரு நாள் காலையில் காஃபி குடிக்கிறேன். அப்போ நேற்று குடித்தேன், இன்றைக்கி குடிக்கிறேன், நாளைக்கு குடிப்பேன், ஏன்னா ரெகுலராக செஞ்சிட்ருக்கிறேனே. ஓகே. ஐ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. பாருங்கள், ட்ரிங்கோட பாஸ்ட் டென்ஸு ட்ராங்க்கு, இர்ரெகுலர் வேர்பு. ட்ராங்க் அப்படின்னா இந்த செயலை நீங்கள் நேற்று செஞ்சீங்க, ஆனால் ரெகுலராக திருப்பி திருப்பி செஞ்சீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஐ ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே. இதோட அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் இது வரைக்கும் காஃபியை குடித்ததில்லை, நேற்று என்ன பண்ணேன், காஃபி குடித்தேன், இன்றைக்கி டீ குடிக்கிறேன்னு கூட நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? எப்படி வேணாலும் இந்த பாஸ்ட் டென்ஸ் போயிடும். அதனால் பாஸ்ட்டை, அதுவும் இந்த சிம்பிள் பாஸ்ட்டை நீங்கள் ரிப்பீட்டட் ஆக்ஷனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்பிளாக ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்களா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நான் நேற்று காஃபி குடித்தேன். நான் நேற்று காஃபி குடித்தேன். ஐல் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. ஐல் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. நான் நாளைக்கு காஃபி குடிப்பேன். நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டும் எப்படி நாம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஒரே ஒரு ரூல் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, 100% அந்த வேலை நடக்கும்னு அர்த்தம். உறுதித்தன்மையின் உச்சம், அதுதான் நம்ம ஃப்யூச்சரு. உறுதியின் உச்சம் கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தங்க. 100% நடக்கும். ஐல் ட்ரிங்க் காஃபி டுமாரோ. நான் நாளைக்கு காஃபி குடிப்பேன், கண்டிப்பாக குடிப்பேன்னு அர்த்தம். அதுக்கு தான் நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஃப்யூச்சரில், எதிர்காலத்தில் அந்த வினை நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் இதோட ரூலே. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரூல். தேவையில்லாத எத்தனை ரூல் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இது மட்டும் போதும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறது. வாங்க அடுத்து. ஷீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். இங்கே பாருங்கள், கோஸ் அப்படிங்கிறது V1ல் இருக்குது. ES சேர்ந்து வரணும். ஏன்னா ஹீ ஷீட்டுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ப்ரெசன்ட் வேர்பு எஸ்ஸில் சேர்ந்து வரணும். ஷி கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். ஷி கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். அவள் என்ன பண்ணுறாளாமா, ஸ்கூலுக்கு பஸ்ஸில் போகிறாள். அப்போ ரெகுலராகவே ஸ்கூலுக்கு பஸ்ஸில் தான் போகிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்கள், ஷி கோஸ் டு ஸ்கூல். அவள் ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறா. எது? பஸ்ஸில். பஸ்ஸை தூக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஷி கோஸ் டு ஸ்கூல் மட்டும் வச்சுக்கோங்க. அதற்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான்னு அர்த்தம். தொடர்ச்சியாக. ஓகே. பொண்ணு என்ன பண்ணுறா அப்படிங்க, சார் ஷி கோஸ் டு ஸ்கூல். ஷி கோஸ் டு ஸ்கூல். ஸ்கூலில் படிக்கிறாங்க, ரெகுலராக போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். எவ்ரிடே ஹேபிட்டை நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். அதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ப்ரைமரி டாஸ்கே. ஓகே. ஷி வென்ட் டு ஸ்கூல் பை பஸ். இதற்கு என்ன தெரியுங்களா அர்த்தம்? ரெகுலராக செய்கிற ஆக்ஷன் கிடையாது. இன்றைக்கி மட்டும் பஸ்ஸில் போயிட்டா, இன்றைக்கி மட்டும் பஸ்ஸில் போயிட்டா நீங்கள் கூட சொல்லலாம். ஓகே. ஷி வென்ட் டு த காலேஜ் பை பஸ். இன்றைக்கி மட்டும் என்ன ஆகலை, நம்ம அந்த ஸ்கூட்டி வேலை செய்யலை, இன்றைக்கி மட்டும் என்ன பண்ணிட்டா, ஷி வென்ட் டு த ஸ்கூல் பை பஸ். ஷி வென்ட் டு த காலேஜ் பை பஸ். எப்படி வேணாலும் சொல்லலாம். புரியுதுங்களா? காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்ஷன் ரிப்பீட்டடாக நடக்கலை, ஒரு டைம் மட்டும் நடந்திருக்கு. அது கடந்த காலத்தில் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான். ஷீல் கோ டு ஸ்கூல் பை பஸ். அவள் பேருந்தில் பள்ளிக்கு செல்வாள். ஐயையோ, ஸ்கூட்டி வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிடுவா. பஸ்ஸில் அந்த வேலையை செய்வான்னு அர்த்தம். கண்டினியூஸாக செய்வாங்களா? கிடையாது. எதில் செய்வாங்களாம்மா? ஒரு டைம் ஃப்யூச்சரில் அந்த வேலையை கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். இந்த வேறுபாடுகள் தெரிந்தால் போதும் நண்பர்களே. வாங்க. தே பை ட்ரெஸ்ஸஸ் அட் திஸ் ஷாப் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கடையில் தான் அவங்க ரெகுலராக ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பாருங்கள், தே பை ட்ரெஸ்ஸஸ் அட் திஸ் ஷாப். இந்த ஷாப்பில் தான் அவங்க ரெகுலராக ட்ரெஸ் வாங்குறாங்கன்னு அர்த்தம். தே பாட் ட்ரெஸ்ஸஸ் அட் திஸ் ஷாப். ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு, எந்த கடையில் தான் வாங்கினாங்க அவங்க? இந்த கடையில் தான் வாங்கினாங்க. ஒரே டைம் நடந்த அந்த ஆக்ஷனை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவ்வளோதான். தே வில் பை ட்ரெஸ்ஸஸ் அட் திஸ் ஷாப். அவங்ககிட்ட ஒரு கூப்பன் கார்டு இருக்குடா, அந்த கூப்பன் கார்டை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கடையில் வந்து வாங்குவாங்க. புரியுதுங்களா? ரெகுலர் ஆக்டிவிட்டிக்கு நம்ம சொல்லவே இல்லை, ஆனால் அந்த கூப்பன் கார்டை வச்சுட்டு கண்டிப்பாக அந்த கடையில் வாங்குவாங்கன்னு அர்த்தம். இதுதான் இதற்கான பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரூல்ஸு. இதுதான் ரூல்ஸு. புரியுதுங்களா? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம கண்டினியூஸ் டென்ஸுக்கு போயிடலாம்.
இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் கொஞ்சம் நீட்டாக கிளியராக பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காகவே. இந்த கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மே எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் இது எல்லாத்தோட பி வெர்ப் கண்டிப்பாக வேணும். பி வெர்ப் இல்லாமல் கண்டினியூஸ் டென்ஸ் இயங்காது. ஓகே, பாருங்கள், ஆம், இஸ், ஆர், வாசு, வேறு, வில் பி இதெல்லாமே நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், இது எல்லாத்துக்கூடையுமே 100% நமக்கு தேவைப்படுற ஒரு ஆள் யாருன்னா இந்த பேஸ் ஃபார்ம் தேவைப்படுறாரு. பேஸ் ஃபார்ம் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இவர் தான் பேஸ் ஃபார்ம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆக்ஷன் வேர்டோட பேஸ் ஃபார்மும் இங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இங்கே டூ வருதுன்னா எல்லா பேஸ் ஃபார்மோட அந்த V1 ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா ஆக்ஷன் வேர்ட்ஸும் இங்கே அப்ளிகபிள் ஆகும். அதற்கடுத்து ஐஎன்ஜி அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டும். அப்போ தான் கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போது நீங்கள் ப்ரெசண்ட் பி வேர்பு கூட ஒரு பேஸ் ஃபார்மில் இருக்க வேர்பை சேர்த்தி அது கூட ஒரு ஐஎன்ஜியை சேர்த்தி சொன்னீங்கன்னா ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். ஓகே, ஒரு டிக்கை போட்டுட்டு வந்துடுறேன். டிக்கு போட்டாச்சு. இப்போ ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் எங்கே யூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ரெண்டு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எங்கேயும் யூஸ் பண்ண வேண்டாம். அதிலே ஹைலைட்டு ரெண்டாவது நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நாம் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. பாருங்கள், இந்த ப்ரெசண்ட்டில் இந்த பர்டிகுலர் ஃபார்மை போட்டு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் அந்த ஆக்ஷனை கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கீங்க ஃபார் அ ஷார்ட்டர் டைம். எப்படி? லாங்கர் பீரியட் கிடையாது, ஷார்ட் டைம். ஏன்னா அந்த நாளில் மட்டும்தான் அது நடக்குது, அந்த நாளில் மட்டும்தான் நடக்குது, அதுவும் கொஞ்சம் நேரத்துக்கு நடக்குது. சரிங்களா? அப்போது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் ஒரு செயல் கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்தால் அதை நாம் ப்ரெசண்ட்டாக இருந்தால் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ் என்றும், பாஸ்டாக இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் என்றும், ஃப்யூச்சரில் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும், அப்போ ஃப்யூச்சரில் நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ஆக்ஷனை சொல்கிறோன்னா ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 இது எல்லாத்துக்குமே காமன். ரூல் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மட்டும்தான். ஏன்னா பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் அது செட் ஆகாது. எதுக்கு அப்படின்னா, இந்த சிம்பிள் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸை நீங்கள் ஃப்யூச்சரில் இருக்க அந்த பர்டிகுலர் டைம் கூட மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சிம்பிள் ப்ரெசண்ட்னாலே ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவே ப்ரெசண்ட்டில் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய டைமை போடுவாங்க. ஐ மீட்டிங் ஹிம் டுமாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோ. இதுவும் கரெக்டு தான். என்னடா சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாரு, நம்ம ஆன்லைன் டீச்சர், யூடியூப் டீச்சர் டேவிட்டு. இங்கே பார்த்தா அப்படின்னா ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோன்னு போட்டிருக்கே, கரெக்டா அப்படின்னுங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். ஆனால் சென்டென்ஸ் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்சிடெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு இன்சிடெண்ட், அந்த ஃபிக்ஸ்டு இன்சிடெண்ட்டுக்கும் நீங்கள் சிம்பிள் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஓகே, ஐ மீட்டிங் ஹிம் டுமாரோ, நாளைக்கு அவரை நான் மீட் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பிளான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல என்ன தான் ப்ரெசண்ட் கண்டினியூஸாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் தமிழில் வெளிப்படும். நாளைக்கு நான் அவரை மீட் பண்ணுறேன், நாளைக்கு நான் அவரை மீட் பண்ணுறேன், ஐ மீட்டிங் ஹிம் டுமாரோ, ஐ மீட்டிங் ஹிம் டுமாரோ. புரியுதுங்களா? ஐ மீட் ஹிம் டுமாரோன்னு சொன்னீங்கன்னா சென்டென்ஸ் வராங்க. ஏன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் கூட ஃபியூச்சரை போட்டு சொல்லக்கூடாது, அது தப்பாயிரும். ஓகே, ஐ மீட்டிங் ஹிம் டுமாரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்ட். ஓகே, அப்போது ப்ரெசென்ட் டோனில் ஃப்யூச்சரில் நான் ஒரு வேலையை செய்வேன். நல்லா கவனிக்கணும், ப்ரெசென்ட் டென்ஸு கூட ஃப்யூச்சர் அந்த வேர்டெல்லாம் கீவேர்டு போட முடியாது. ஐ மீட் ஹிம் டுமாரோன்னு போட்டிங்கன்னா தப்பு. அப்போ ப்ரெசென்ட் டோனில் நீங்கள் ஃப்யூச்சரை வந்து என்ன பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோ அப்படி சொல்கிறது கரெக்ட். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மைண்டுக்குள்ளே அப்படி என்ன பண்ணணும், இறக்கிடணும். அடுத்து வாங்க ஒவ்வொன்றா போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தோம்ல பிவெப் கிளாஸில், அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாசு, வேறு, வில்பிக்கெல்லாம் தமிழாக்கம் ஒன்று படித்தோம். இருன்னு வரணும். இப்போ ஹீக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எழுதி வச்சுருக்கேன். ஓகே, ப்ரெசண்ட்னா இருக்கிறான், பாஸ்ட்னா இருந்தான், ஃப்யூச்சர்னா இருப்பான். அந்த மீனிங் அப்படியே வந்துடணும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ பாருங்கள், நம்ம டூவெல்லாம் படிக்கும் பொழுது போன ஸ்லைடில் என்ன படித்தோம், டூ அப்படின்னா செய்ன்னு படித்தோமா, அப்போ எல்லாத்துலேயுமே டூன்னு வருது, அதற்காக செய் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஎன்ஜிக்கு தமிழில் நாம் வச்சுருக்க அர்த்தம் என்னென்னா கொண்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் தமிழில் நாம் வச்சுருக்க மீனிங். ஓகே, ஐஎன்ஜினா கொண்டு. எந்தெந்த இடத்துலலாம் வருதோ நல்லா கவனிக்கணும். ஆக்டிவ் பேசிவ் இன்னும் உங்களுக்கு நான் ஆரம்பிக்கலை.
இப்போ நம்ம படிக்கிற எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் தான், பேசிவ் படிக்கல. அப்போது இது ஆக்டிவில் இருக்கிறதுனால கொண்டு அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும் ஐஎன்ஜி ஃபார்ம். சரிங்களா? வாங்க, வாக்கிங் இருக்குங்களா? வாக்கிங் இருக்கா? இந்த வாக்குங்கிறது என்ன? செய். ஓகே, அப்போ வாக் அப்படின்னா நட. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டினியூஸாக சேர்க்க போகிறோமா? இங்கே பாருங்கள், ஆமு, இஸ்ஸு, ஆறு எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரு டூ அப்படின்னு இருக்கிறதுனால, ஏன்னா நம்ம எப்படி வச்சுருக்கோம், டூ, டிட்டு, அப்புறம் வில் டூன்னு வச்சுருக்கோமா? ஆனால் இது எல்லாத்துக்குமே சேர்த்து காமனாக டூ இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற மாதிரி. என்னென்னா இந்த செய்து, அதாவது அந்த செய் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கலாம். மாற்றணும் அப்படின்னா மீனிங் கரெக்டாக வரும். பாருங்களேன், வாக்கிங் நட. ஓகே, வாக்குனா நட ப்ளஸ் கொண்டு. சரிங்களா? கொஞ்சம் அந்த சவுண்டை ஆட் பண்ணாமல் செய்து அப்படின்னு ஆட் பண்ணாமல் அதே மாதிரி நடந்து அப்படின்னு ஆட் பண்ணுறோம். நடந்து கொண்டுன்னு அர்த்தம். வாக்கிங்னா நடந்து கொண்டு, ஸ்பீக்னா பேசு, ஐஎன்ஜி கொண்டு, அப்போ அதை கூட ஒரு சின்ன வார்த்தை சேர்த்துனோம்னா பேசி கொண்டு அப்படின்னு வரும். ஓகே, பேச கொண்டுன்னு சொல்லிடாதீங்க, பேசி கொண்டு இப்படி சொன்னால் தான் கரெக்ட். ஓகே, பாருங்கள், வாக்கிங்னா நடந்து கொண்டு, ஸ்பீக்கிங்னா பேசிக்கொண்டு, இப்படி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட அர்த்தத்தை மாற்றி அது கடைசியில் ஒரு ஃபார்மாக வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இது ஜெரண்டு தான், ஜெரண்டோட மீனிங் புரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் எழுத போகிறோம். வாங்க, ஹீ இஸ் வாக்கிங். ஹீ இஸ் வாக்கிங். ஓகே, எழுதலாமா ஒவ்வொன்றா? ஹீனா யார்? அவன். அவனுக்கு இஸ்ஸுக்கு என்ன அர்த்தம் வரும்? இருக்கிறான் வருமா? இருக்கிறான். பாருங்கள், வாக்கிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரித்து வச்சுருக்கோம்? நடந்து கொண்டுன்னு பிரிச்சுருக்கோம். கரெக்டுங்களா? நடந்து கொண்டு அப்படின்னு பிரிச்சுருக்கோம். ஓகே, பாருங்கள், அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். அவ்வளோதான். ஈஸி தானே? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கண்டினியூஸ் டென்ஸுங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படி கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலான்னா இந்த கொண்டுங்கிற வார்த்தை தான். அதுதான் ப்ராக்ரஸை காட்டுது. ஓகே, அவன் நடந்துகிட்ருக்கான் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட வழக்கு தமிழில் வந்துடலாம். அவன் நடந்துகிட்ருக்கான், அவன் சாப்பிட்ருக்கான். ஓகே, சாப்பிட்டு, இந்த சாப்பிட்டு அப்படின்னு வந்தாலே ப்ரெசண்ட்டில் அதுவும் கண்டினியூஸில் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சாப்பிட்டுன்னா சாப்பிட்டு கொண்டுன்னு அர்த்தம். நடந்துட்டுன்னா நடந்து கொண்டுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், திட்டு அப்படிங்கிற வார்த்தை ஆட் ஆகி வரும். திட்டுனா கண்டமேனி திட்டுறது கிடையாது, இது வேறு. கொண்டுங்கிறதுக்குன்னா நம்ம தமிழில் வழக்கில் என்ன வச்சுருக்கோம்? திட்டுன்னு வச்சுருக்கோம். நடந்துட்டு, சாப்பிட்டு, ஓடிட்டு, தூங்கிட்டு, இந்த மாதிரி தமிழில் நீங்கள் எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ அங்கே கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, அடுத்து வாங்க, இஸ் இருக்கா? வாசை போட்டோம் அப்படின்னா வாசனை என்ன? இருந்தான் தானே? இருந்தான மட்டும்தான் நீங்கள் சேர்க்குற, வேறு எதுவுமே சேர்க்கலை. அவன் நடந்து கொண்டு இருந்தான். ஓகே, கொண்டுக்கு நம்ம இன்னொரு வார்த்தை வச்சுருக்கோம், திட்டுறாடே அப்படின்னு வச்சுருக்கோமா? பாருங்கள், அவன் நடந்துட்டு இருந்தான். சார், நைட்டு நான் வெளியில் எந்திரிச்சு பார்க்கும்போது தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தேங்க, மொட்டை மாடியில் அவன் நடந்துட்டு இருந்தான். கண்டினியூஸ் டென்ஸு. நீ பார்க்கும்போது அவன் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருந்தான்னு அர்த்தம். ஓகே, அதே பாருங்கள், இருப்பான். அப்போ என்ன ஆகும்? வில் பி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, வில் பி வாக்கிங், ஹீ வில் பி வாக்கிங். அவன் நடந்துட்டுருப்பான். இங்கே பாரு, நைட்டு ஒரு 10-11 மணிக்கு மேலே போய் பாரு, பயப்பட நடந்துகிட்ருப்பான் மொட்டை மாடியில் சொல்லுவோம்ல. அப்போது ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த வேலையை அவர் கண்டினியூஸாக செஞ்சிட்ருப்பார் அப்படின்னு அர்த்தம். ஹி வில் பி வாக்கிங், ஹி வில் பி கம்மிங். அவர் வந்துட்டுருப்பார், வந்து கொண்டு இருப்பார். அப்போ கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் நடக்கும், அண்ட் அட் த சேம் டைம் கண்டிப்பாக நடக்கும். அதான் ஃப்யூச்சர் கண்டினியூவஸ். ஃப்யூச்சர்னால் என்ன சொல்லியிருக்கேன்? உறுதித்தன்மையின் உச்சம்னு சொன்னேன்னா, அப்போ கண்டிப்பாக அந்த விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ தாங்க இதோட சகாப்தமே. சும்மா இவங்கள்லாம் நீங்கள் இவங்களால பார்த்து பயப்படவே கூடாது. அர்த்தம் தான் நமக்கு வேணும். என்ன வார்த்தை? V1 V2 ஐஎன்ஜி வருதா? ஐஎன்ஜினா அந்த விஷயம் நடந்துட்டு அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடணும். புரியுதுங்களா? அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஹீ இஸ் ஸ்பீக்கிங். அவ்வளோதான், ஹீ இஸ் ஸ்பீக்கிங். என் குழந்தைகளாம் விளாண்டுருக்காங்க, விளையாண்டுட்டு அந்த திட்டு அப்படிங்கிற சவுண்டு கூடயே தான் அப்படியே ரொம்ப க்ளோஸாக வரும். விளையாண்டுட்டு. ஓகே, மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங். விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அந்த
திட்டு இட்டு அதெல்லாம் மாறாது. பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் மாறும். இருக்கிறான், இருந்தான், இருப்பான், இது மட்டும்தான் மாறும். வேற எதுவுமே மாறாது தமிழில். அவன் விளையாண்டு இது அப்படியே தான் இருக்கும். விளையாண்டு இருக்கிறான், இருந்தான், இருப்பான், பின்னாடி வர 3 வார்த்தைகள் தான் மாறும். அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக, பாஸ்டாக, ஃபியூச்சராக அப்படிங்கிறது நிர்ணயிக்கும். புரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்டென்ஸை பார்த்ததுமே டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் வந்துடணும். இப்போ பாருங்கள், கொண்டுங்கிற வார்த்தை இருக்கா, அது வந்துட்டாலே கண்டினியூஸ்ங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடணும். 1. 2வது பாருங்கள், கடைசியில் இருக்க வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன டென்ஸை நீங்கள் போடணும், என்ன பீவவை போடணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், அவன் பரீட்சைக்காக படித்து கொண்டு இருப்பான். இருப்பான் அப்படின்னா நேற்று இருந்தது தானே, கரெக்டு தானேங்க? இருப்பான் அப்படின்னா நேற்று செஞ்ச வேலையை தான் நம்ம இருப்பான்னு சொல்லுவோம். அப்படி தானே? கரெக்டுங்களா? நான் தப்பாக சொல்லுவேன் உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும், அலர்ட் ஆறுமுகமாக இருக்கணும். புரியுதா? இருப்பான் அப்படின்னா ஃப்யூச்சரில் எழுதலாங்களா? அவன் பரீட்சைக்காக படித்து கொண்டு இருப்பான். ஓகே, அக்கார்டிங் டு த சென்டென்ஸ் பேட்டர்ன், வாட் ஷுட் பி பிளேஸ்ட் அட் ஃபர்ஸ்ட் இன் த சென்டென்ஸ்? டெல் மீ மை டியர் கிட்ஸ், டெல் மீ. சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படி சென்டென்ஸோட பிகினிங்கில் யாரை போடணும்? ஃபஸ்ட்டு நவுன். அந்த நவுன் எப்படி இருக்கணும்? ஆக்ஷனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க தான் சப்ஜெக்ட்னு நம்ம சொல்கிறோம். எழுதலாமா? அப்போது படிச்சுட்டு இருக்கிறது யார்? இவர். அப்போ அவர் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஹீ இருப்பான். அப்போ ஃப்யூச்சர். ஃப்யூச்சருக்கு வில் பி. படித்து, ஓகே, ஸ்டடி, கொண்டு, இங்கு. அவ்வளோதான், சிம்பிள். பாருங்கள், ஹீல் பி ஸ்டடிங். ஹீல் பி ஸ்டடிங். பரீட்சைக்காக, காக, காக அப்படின்னா ஃபாரு, பரீட்சை, எக்ஸாம். பாருங்கள், ஹீல் பி ஸ்டடிங் ஃபார் எக்ஸாம். ஹீல் பி ஸ்டடிங் ஃபார் எக்ஸாம். சிம்பிள். எக்ஸாமுக்காக அவர் ஃப்யூச்சருக்கு படிச்சுட்டு இருப்பார். அவ்வளோதான். சிம்பிளான மீனிங்கை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அடுத்து பாருங்கள், நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே அந்த தெரு ஓரத்தில் பார்த்துமே சார், சும்மா தான் சார் பேசிகிட்டு இருந்தோம், வேற ஒன்றும் இல்லைங்க, சும்மா தாங்க பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, இந்த சும்மா தான் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுவே போதும். ஓகே, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம், பாஸ்ட்டு. நாங்கள் தான் வேலையை செஞ்சோம். அப்போது வி பாஸ்ட்டாக இருக்கிறதுனால வேர். ஓகே, வி வேர். பேசிக்கொண்டு, அப்போது டாக்கு ப்ளஸ் ஐஎன்ஜி, ஸ்பீக்கு ப்ளஸ் ஐஎன்ஜி, எது போடுறது கரெக்டு தான். ஓகே, வி வேர் டாக்கிங். சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வி வேர், இங்கே ஜஸ்ட்டுன்னு போட்டால் முடிஞ்சுது. ஓகே, வி வர் ஜஸ்ட் டாக்கிங். சும்மா தாங்க பேசிகிட்டு இருந்தோம், வி வர் ஜஸ்ட் டாக்கிங். இந்த ஜஸ்ட்டுங்கிற வார்த்தை இங்கே போட்டிங்கன்னா போதும். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இன்னொன்று, இதை நீங்கள் யோசிக்கும் பொழுது எப்படி யோசிக்கணும்னா, அந்த கொண்டு இருந்தாலும் படித்து கொண்டு, பேசிக்கொண்டு, குறைத்து கொண்டு, பார்த்து கொண்டு, இப்படி வந்துச்சுனாலே பாருங்கள், படித்து கொண்டு, அப்போது படிச்சுட்டு, பேசிக்கொண்டு, பேசிட்டு, பார்த்து கொண்டு, பார்த்துட்டு, வேற என்ன இருக்குது? குறைத்து கொண்டு, குறைச்சிட்டு. அவ்வளோதான். இதுதான் கண்டினியூஸில் வருது. அடுத்து பாருங்கள், தாமரை தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறாள். ப்ரெசண்ட்டு. ஓகே, இங்கே யார் சப்ஜெக்டு? இந்த அம்மா தான், தாமரை. ஓகே, பாருங்கள், தாமரை ப்ரெசண்ட்டில் இருக்குங்களா, இஸ்ஸு. பார்த்து கொண்டு, பார்த்துன்னா வாட்சிங், சீயிங்னு போடக்கூடாது, வாட்சிங் போடுங்க. ஓகே, வாட்சிங். வாட்சு கூட ஐஎன்ஜி வந்துருச்சு, வாட்சிங். என்னது? தாமரை இஸ் வாட்சிங் தொலைக்காட்சி, டிவி. அவ்வளோதான். தாமரை இஸ் வாட்சிங் டிவி. தாமரை இஸ் வாட்சிங் டிவி. அவ்வளோதான். ஓகே, ஷீ இஸ் வாட்சிங் டிவி. டிவி பார்த்துட்டு இருக்கிறா. எங்கே பொண்ணை காணோம்? ஷீ இஸ் வாட்சிங் டிவி. டிவி பார்த்துட்டு இருக்கா. இப்போது ப்ரெசென்ட்டில் அந்த வேலையை கண்டினியூஸாக செஞ்சுட்ருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வாங்க, இப்போ பாருங்கள், எங்கள் நாய் குறைத்து கொண்டு இருக்கும். எங்கள் நாய் குறைச்சிட்ருக்கும். ஐயோ, நாங்கள் வேறு ஊருக்கு வந்துட்டோம், வீட்டுக்கிட்ட பசிச்சதுன்னா எங்கள் நாய் வேறு கத்திகிட்டே இருக்கும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற அந்த ஆக்ஷனை நாம் என்ன பண்ணுறோம்? இப்போவே சொல்கிறோம், அந்த ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். அப்போ எங்கள் நாய் கத்திகிட்டு இருக்கோம். எழுதிடலாமா? பாருங்கள், எங்கள் நாய், பொசசிவ் நவ், எங்கள் நாய். ஓகே, ஆர் டாக். குறைத்து கொண்டு இருக்கும். ஃபஸ்ட் என்ன போட்டிருக்கோம்? இருக்கும்னு போட்டிருக்கோமா? அப்போ ஃப்யூச்சரு, ஆர் டாக் வில் பி குறைத்தல்.
பார்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அது கூட ஐஎன்ஜி போட்டால் முடிஞ்சுது. பாருங்கள், our dog will be barking. இப்போ குறைச்சிட்ருக்கு, நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கோம், வெளியில் சவுண்டு கேட்குது, அது எங்கள் நாய் தாங்க, எங்கள் நாய் தான் கத்திட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, our dog is barking, அவ்வளோதான். our dog is barking. ஓகே, our dog is barking, அவ்வளோதான். ஏன்னா ப்ரெசண்ட்டில் இருக்குது கடைசி வார்த்தை, ப்ரெசண்ட் பி வெர்ப், அவ்வளோதான். இதுதான் ப்ரெசண்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ். இப்போ வாங்க அடுத்து பாருங்கள். நாளைக்கு இதை நாம் முடிக்கிறோம், நாளைக்கு நாம் இதை முடிக்கிறோம். நண்பர்களே நல்லா கவனிக்கணுங்க, நான் உங்களுக்கு திரும்ப 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 என்ன பண்ணுறேன்னா இதையே தான் ரிப்பீட்டாக சொல்கிறேன். ஃப்யூச்சர் வார்த்தைகளை, ஃப்யூச்சர் டென்ஸை நாம் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் ப்ரெசண்ட் கூட யூஸ் பண்ண முடியாது. அதற்கு மாறாக நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் ப்ரெசண்ட் கண்டினியூஸை ஃப்யூச்சர் திங்ஸை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இவங்க இந்த ஸ்ட்ரக்சரில் பார்க்கணும், எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் டோனில் அவங்க ப்ரெசண்ட், சிம்பிள் ப்ரெசண்ட், டோனில் அவங்க சிம்பிள் ப்ரெசண்ட், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க ப்ரெசண்ட் கண்டினியூவஸ், அர்த்தத்தில் அவர்கள் ஃப்யூச்சர். புரியுதுங்களா? எப்படி டோனில் அவங்க சிம்பிள் ப்ரெசண்ட்டு, அர்த்தத்தில் அவங்க ஃப்யூச்சரு, சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ப்ரெசண்ட் கண்டினியூவஸ். ஓகே, வாங்க நாளைக்கு நாம் இதை முடிக்கிறோம். ரொம்ப சிம்பிள். we are completing it tomorrow. இப்போ பாருங்க, we complete it tomorrowன்னு சொன்னீங்கன்னா that is understandable, but அது தப்பு. ஓகே, we are completing it tomorrow அப்படின்னா நாளைக்கு இந்த வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே மச்சான், நாளைக்கு நம்ம போகிறோம்டா, தமிழில் சொல்கிறோமா இல்லையா? நாளைக்கு போகிறோம்டா, நாளைக்கு அவனை பார்க்குறோம்டா, நாளைக்கு அவனை பார்க்குறோம் கேட்குறோம். தமிழில் சொல்லும் பொழுதே பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற சம்பவத்தை ப்ரெசண்ட் டோன்லேயே தான் பேசுகிறோம். அதுதாங்க நம்ம தாய்மொழி, பவர்ஃபுல்லு. அதோட மீனிங் எடுத்துகிட்டு அப்படியே போக வேண்டியது தான், எல்லா இடத்துலையும் நமக்கு உதவும். பாருங்கள், we are completing it tomorrow, நாளைக்கு அதை முடிக்கிறோம். மீனிங் என்ன? ஃப்யூச்சரில் அந்த வேலையை நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் டென்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். நீ எனக்கு 5 மணிக்கு அழைக்கிறாய், நல்லா கவனிக்கணும். நீ 5 மணிக்கு எனக்கு கூப்பிட்ற, இப்போ மணி 3, சும்மா சொல்கிறேன், இப்போ மணி 3. நம்ம ஒருத்தனை பார்த்து சொல்கிறோம், டே 5 மணிக்கு நான் கூப்பிட்றேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் அவர் அந்த ஆக்ஷனை செய்ய சொல்கிறோம். ஆனால் டோனில் எப்படி தெரியுமா சொல்லுவோம் பாருங்களேன், யூ ஆர் காலிங் மீ அட் 5 PM, 5 மணிக்கு நான் கூப்பிட்றேன். பாருங்கள், யூ ஆர் காலிங் மீ அட் 5 PM, 5 மணிக்கு நான் கூப்பிட்றேன். ஓகே, யூ ஆர் மீட்டிங் மீ அட் 5 PM, 5 மணிக்கு நான் சந்திக்கிறேன். யூ ஆர் மீட்டிங் மீ அட் 5 PM. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சரு, மீனிங்கு எப்படி வருது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க மீனிங் வருது. ஆனால் என்ன காலத்தில் அந்த மீனிங் போய் விழுகுது? ஃப்யூச்சர் காலத்தில் போய் விழுகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். யூ ஆர் காலிங் மீ அட் 5 o'clock, 5 மணிக்கு கூப்பிட்ற அப்படின்னா ஏன்டா 5 மணிக்கு எனக்கு கூப்பிட்ற அப்படிங்கிற மீனிங் வரும்ல அப்படின்னு டெஃபினட்டாக நீங்கள் கிட்ட கேட்பீங்க, தெரியும். அப்போ ரொம்ப சிம்பிள். 3 மணிக்கு நம்ம அவர் ஆல்ரெடி கால் பண்ண சொல்லியிருந்தோம். சரிங்களா? இப்போ மணி 5 ஆகுது, இப்போ நம்ம கூப்பிட்றாரு. எந்த டைமில் சொன்னீங்கன்னா ப்ரெசண்ட்டில் அந்த வேலை நடக்குதுன்னு அர்த்தம். யூஆர் காலிங் மீ அட் 5 o'clock, யூஆர் காலிங் மீ அட் 5 o'clock. ஏன்னா 3 மணிக்கு கூப்பிட சொன்னால் 5 மணிக்கு கூப்பிட்ற, 5 மணிக்கு அவர் கூப்பிட்றாரு அப்படின்னா 5 மணிக்கு அந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்போ 3 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையை 5 மணிக்கு செய்கிறாரு அப்படின்னு அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகே, அதுவே நீங்கள் 3 மணிக்கு இருந்துட்டு 5 மணிக்கு ஒருத்தர் ஒரு வேலையை செய்ய சொல்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் ப்ரெசென்ட் சேம் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். யூஆர் காலிங் மீ அட் 5 o'clock அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த வேலையை நீங்கள் அவரை செய்ய சொல்கிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவ்வளோதான், புரிஞ்சுக்கணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜோட முக்கியமான ஃபேக்டே அண்டர்ஸ்டாண்டிங் தான், ரைட்? அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் கண்டினியூஸோட சிம்பிளான ஒரு ஐடியாலஜி. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சிம்பிள் பாஸ்ட்டாக இருக்கட்டும், சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கட்டும், பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கட்டும், ஈஸியாக உங்களால் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்கான ஒரு சில ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் டு ரைட் இட் டவுன் ஆன் த போர்டு. ஓகே, பிபிடி வந்து என்ன பண்ணிடுறேன்னா ரன் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஆன்சர் எழுதி கமெண்ட்டில் போடுங்க. இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கும், வாட்ஸ்அப் சேனலில். அதோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாம்
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் செக் அவுட் யுவர் ஆன்சர்ஸ் வித் தோஸ் கிவன் ஆன்சர்ஸ். நாங்கள் கொடுக்குற ஆன்சர்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ஆல்வேஸ் பர்ஃபெக்ட். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் அவங்களும் தெரிந்து கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா, அதற்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூடியூபே கொடுத்துருக்குது, சப்ஸ்கிரைப். அதை பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான கேப். அந்த டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.